ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டு அவன் வந்து அதுல இருந்து வெளியே வந்துட்டானா அவனா நினைச்சாலும் திரும்ப அதுக்குள்ள போக முடியாது. அதுவே ஒருத்தன் வந்து ரொம்ப உத்தமனா இருந்துட்டானா அவன் எப்போ வேணா தப்பு பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து நல்லவன் அப்படின்னு வெளிவேஷம் போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே போய் தப்பு பண்றவங்க தான் அதிகம். அதுக்கு பெட்டர் நான் முன்னாடியே தப்பானவனா இருந்தேன், இப்ப நான் ஓகே அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து உண்மையா ஒத்துக்கிறானா அவன் கண்டிப்பா வெளியே போய் தப்பு பண்ண மாட்டான். மெசேஜ் போட்டுக்கிறேன்க்கா, அதாவது எல்லாருடைய பாஸ்ட்லயும் கேவலமான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அவன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே திருத்திக்கிட்டு நல்லவனா இருப்பான். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, பாஸ்ட்ல நீ இப்படி பண்ணிட்ட இப்பயுமே நீ அப்படிதான் இருப்ப அப்படின்ற மாதிரி அவனை வந்து போஸ்ட் பண்ணாதீங்கடா, ஏன்னா அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முடியலனால. இப்ப நான் வந்து நீ திருந்து அப்படின்னு சொன்னா யாருமே திருந்த மாட்டாங்க. மத்தவங்களோட அட்வைஸால யாருமே திருந்த போடுறது யாரும் இங்க கடவுள் கிடையாது. எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். சரி, நானா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்னா திரும்ப எடுத்துட்டு போய் யாராச்சும் அதுல புஷ் பண்ணா கூட எனக்கு அதுல போறதுக்கு விருப்பம் இருக்காது. எனக்கு அது தெரியும் அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணும் போது அதை நம்மளே திருத்திட்டோம்னு நினைச்சோம்னா திரும்ப நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம். சோ பெட்டர் நம்ம வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க கூட உண்மையா இருந்துட்டோம்னா நீ போய் இந்த தப்பு பண்ணு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அதை பண்ண விருப்பம் கிடையாது. மேபி 20ல உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ரேஜ் இருக்கலாம். யூ வில் ரியலைஸ் அப்படி அது எப்படி நம்ம நல்லா யோசிச்சு பண்ணலாம். நம்மள மாதிரி தானே அவங்களும். நம்ம ஒருத்தர் சொல்கிறோம் நம்மளை பிட்ரே பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். வி நெவர் நோ. நிறைய போய் சொல்கிற ஒருத்தன் தானா, எல்லா ஃப்ளாவும் உள்ள எல்லா குறைகளும் உள்ள ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தான் நான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது.